கணவன் மீது அன்பு கொள்கிற மனைவி. அன்பு எல்லாரும் அன்பு கொள்வாங்க. ஆனால் அன்பில் அல்லாஹுக்காக அன்பு என்பது ஒன்று. அல்லாஹுக்கு அன்புண்டா என்ன கணவனிடத்துல தப்பு தவறுகள் இருந்தா நான் திருத்தணும், என்ன கணவனிடத்துல பிழைகள் இருந்தா அன்பா சொல்லி திருத்தணும், மென்மையா திருத்தணும். கணவனை நாங்க எப்படி இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தந்தா உடை தந்தா போதும் என்று மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய கணவன் நரகத்துல இந்த பாதுகாப்பு பெற வேண்டும். சில பொழுது நீங்க எப்படியாவது உழைச்சிட்டு வாங்க, எப்படியாவது சம்பாதிச்சிட்டு வாங்க. அதனால இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முக்தஸர் மின்ஹாஜுல் காஸிதீன் நூலில் எழுதுகிறார்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்கண்டா, கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் சொல்லுவாங்க, நீங்க தொழிலுக்கு போறீங்க சரி, நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தந்துராதீங்க. ஏன் தெரியுமா? நாங்க பசியை பொறுத்துக் கொள்வோம், நரக நெருப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஹராமான ஒரு சதத்தை கொண்டு வந்துடாதீங்க. எனவே இந்த அன்பு இருக்கிறதே இது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நீங்க தொலை இல்லையா, தொலாட்டி நான் எப்படி உங்களோட வாழ்றது? நீங்க இபாதத் செய்யலையா, எப்படி உங்களோட வாழ்றது? தொழுங்க, இபாதத் செய்யுங்க. தொழில் முன்ன பின்ன இருக்கலாம், காசு பணம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நீங்க தொழுகை விட்டுறாதீங்க, இபாதத்தை விட்டுறாதீங்க, கலிமா விட்டுறாதீங்க, தௌஹீத விட்டுறாதீங்க, அல்லாஹ்வோட நம்பிக்கை விட்டுறாதீங்க, நீங்க சதக்கா கொடுக்கறத விட்டுறாதீங்க, குர்ஆன் ஓதுறத விட்டுறாதீங்க. உலகத்துல வேணா நாங்க கஷ்டப்படுவோம், கொஞ்சம் சமாளிச்சு கொள்வோம், ஆனா என்னுடைய அன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும். அன்பான மனைவியாக இருப்பது ஒரு சாலிஹான பெண்ணுடைய, சாலிஹான மனைவியுடைய பண்பு.